பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் பாமக தலைவர் அன்புமணியுடன் இணைந்து ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து பரப்புரையில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இங்கே எழுச்சியோடு நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து சரண்யா அன்பழகனை 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெற வைப்போம் என்று உறுதியேற்று வருவதென்றிருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்தாக வேண்டும். இந்த திமுக ஆட்சி, குடும்ப திமுக, மக்கள் விரோத திமுக, பெண்களுக்கு எதிரான திமுகவை அகற்ற வேண்டும். அதற்கு இங்கே சரண்யா அன்பழகன் மிகப்பெரிய வெற்றி பெற்றாக வேண்டும். அவரை நீங்கள் இரட்டை இல சின்னத்திலே வாக்களித்து அவரை பொறுப்பாக்க வேண்டும். இங்கே போட்டியிடுவது இந்திய ஜனநாயக கட்சியின் வெற்றி வேட்பாளர், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர், மரியாதைக்குரிய வேந்தர் பாரிவேந்தர் அவர்கள். அவரும் ஒரு பாட்டாளி, உழைப்பால் உயர்ந்தவர், ஒரு விவசாயி மகனாக பிறந்து படித்து உயர்ந்து இன்று பல நிறுவனங்களை நிறுவி லட்சக்கணக்கான மக்களை படிக்க வைத்து கல்வி கொடுத்து அவர்களுடைய குடும்பங்களை முன்னேற்றி வருகின்றவர். அவர் கட்சியின் நிறுவனர். அதே போன்று அவருடைய மகன் ரவி பச்சமுத்து அவர்கள் என்னுடைய இனிய நண்பர், நீண்டகால நண்பர், அவர் கட்சியின் தலைவர். அவர்களுக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். இது என் தம்பிகளுக்கும், என் தங்கைகளுக்கும், அண்ணன்மார்களுக்கும். இந்த தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் சரண்யா அன்பழகன் அவர்கள் குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தொகுதியிலே அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளரை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்றைய அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர். அவரிடம் நான் கேட்பதெல்லாம், இந்த 5 ஆண்டு காலம் இந்த பிள்ளைகளுக்கு கல்விக்காக, வேலைவாய்ப்புக்காக 21 உயிர்களை தியாகம் செய்து நம்முடைய மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள், மருத்துவர் ஐயா அவர்களும், லட்சக்கணக்கான போராளிகளும், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சிறை, எத்தனை வழக்குகள், அதை பற்றி கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்திலே இந்த சமுதாயத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை கெடுத்து, அதை நிறுத்தி இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்த ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் மன்னிக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. துரோகம் செய்த திமுக, துரோகம் செய்த ஸ்டாலின் அவர்கள், துரோகம் செய்த இந்த தொகுதியின் அமைச்சர் அவர்களும், அதுதான் என்னால் மன்னிக்க முடியாது. பெரம்பலூர் குன்னம் தொகுதி ஐஜேகே வேட்பாளரை ஆதரித்து பாமக தலைவர் மற்றும் ஐஜேகே தலைவர் ஆகியோர் பரப்புரையில் ஈடுபட்டனர்.